திருச்செந்தூர் போக முடியாதவங்க இங்க வந்தாலே போதும். வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயம் வரவேண்டிய கோவில். முக்கியமா காணாமல் போன பொருள்களை திரும்ப கிடைக்கிறதுக்கு பிரசித்தி வாய்ந்த ஸ்தலம். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி ஆலயம். திருச்செந்தூர் முருகர் சூரனை வதம் பண்ணும்போது பிரம்மஹத்தி தோஷம் அடைஞ்சார். அதை நீங்க இங்க வந்து தன்னுடைய வேலையும் மயிலையும் வெளியிலேயே நிறுத்தி சுப்பிரமணிய தீர்த்தத்தால சிவனை வழிபடுறார். தன்னுடைய சித்த பிரம்மை நீங்கி தவக்கோலத்தில் இருக்கிற இந்த முருகருக்கு 5 முகங்கள் முன்பக்கமாகவும் பின்பக்கமா ஒரு முகம் அதோ முகமும் இருக்கு. இது நம்மளுடைய ஞானத்தையும் வாழ்க்கைக்கான தேடலையும் குறிக்குது. சிவபெருமானை இங்க பூஜை பண்றதுக்கு முருகப்பெருமான் இங்க வர, அவருடைய பாவத்தை கழித்து இங்க வர சிவபூஜை பண்ணி அவருடைய பாவத்தை திருமுருகநாதர் சிவனை பூஜை பண்றார். மேற்கு பார்த்து சிவாலயம், தெற்கு பார்த்து உட்கார்ந்து சிவனை மடிச்சு பூஜை பண்ற, உட்கார்ந்து சிவ பூஜை பண்றார். அதான் திருமுருகநாதர் அப்படின்னு பேரு. முருகனுக்கு முன்னாடி 5 முகம், பின்னாடி 1 முகம், 6 முகம் இருக்கு. நம்ம சொல்லுவதற்கு அதோ முகம் அப்படின்னு இருக்கிற பெயர். முக்கியமா இங்க இருக்கிற தாயார் முயங்கு பூன்முளை வள்ளியம்மைங்கிற பேர்ல அழகான வடிவத்துல காட்சி தராங்க. வெளி பிரகாரங்கள்ல சுந்தரர் கலங்கிய முகத்தோட இருக்கிற கவலையான சிலையும், பொருள் கிடைத்த சந்தோஷத்தோட நிறைந்த சிலையும், வேடுவர் வேடத்துல இருக்கிற சிவன் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற ஆடல் வல்லானின் சபையும் நவக்கிரக சன்னதிகளும் இன்னும் சில சன்னதிகளோட வேடுபரி அப்படிங்கிற குழி ரொம்ப சுவாரஸ்யமான கதையை கொண்டிருக்கு. முன்னொரு காலத்துல சுந்தரர் தாம் பாடி பெற்ற பரிசு பொருள்களோட இங்க ஒரு பக்கமா தங்குறார். அவருடைய பொருள்களை வேடன் வேடத்துல சிவன் களவாடிடுறார். இதனால கோபமடைஞ்ச சுந்தரர் வழிகாட்டி விநாயகருடைய ஆலோசனையை கேட்டு இங்க சிவனை திட்டி பதிகம் பாடுறார். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் அப்படிங்கிற பதிகத்தை திட்டி பாடுறார். அப்ப சிவன், நீ சந்தோஷமா பாடினாதான் பொருள் கிடைக்கும் அப்படின்னு அசரீரியா சொல்றார். அப்ப திரும்பவும் சந்தோஷத்தோடு பதிகம் பாடும்போது சுந்தரருடைய பொருள்கள் இங்க இருக்கிற நந்திக்கு அருகாமையில குவியல்களா கிடைக்குது. அதனால தொலைந்து போன பொருள்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வணங்க வேண்டிய சிவன் இங்க திருமுருகநாத சுவாமியா அருள்பாலிக்கிறார். காணாமல் போன பொருள்கள் திரும்ப கிடைச்சதுனால இங்க பொருள் தந்த பூண்டி அப்படின்னு பேரு. இந்த கோவில்ல ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம்னு 3 வகையான தீர்த்தங்கள் இருக்கு.
முக்கியமா இந்த கோவில் கொங்கு சோழ மன்னர்களுடைய காலத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவிலுடைய சுவர்கள்லையும் தூண்கள்லையும் ரொம்ப சிறப்பான சிற்பங்களும் வேலைப்பாடுகளும் கல்வெட்டுகளும் பதிக்கப்பட்டிருக்கு. கொங்கு 7 ஸ்தலங்கள்ல மிக முக்கியமான ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ இழந்துட்டோம், இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இங்க வந்து வழிகாட்டி விநாயகரையும் வழிபாடு செஞ்சா இழந்ததை விட இன்னும் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சில வருடங்களுக்கு முன்னாடி சித்த சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு இங்க வைத்தியசாலைகள் இருந்துச்சு. இப்ப அந்த முறைகள் இல்லை அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல். இங்க மனநல பாதிக்கப்பட்டுலாம் வந்திருந்து இங்க தீர்த்தத்தில் நீராடி அர்ச்சனை அபிஷேக பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பு. பக்கத்தில் அருகில் வந்து மாதவனேஸ்வரர் கோவில், அது வந்து பரிகார ஸ்தலம். திருநண்டார், திருக்கடையூர், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்திரி, கொடுமுடி, இதுக்கெல்லாம் போனால் என்ன பலனோ அந்த பலன் அந்த கோவில். இதுதான் இந்த கோவில். ஞான தீர்த்தம், பரம தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், இந்த 3 தீர்த்தம் தான் சுவாமிக்கு. இன்னும் பல சுவாரஸ்யங்களோடு அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.